அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்தது. அதை நான் காலையிலே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் சில நண்பர்கள் நமக்கு பர்சனலாக கால் பண்ணியும் டவுட் கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய சந்தேகத்தை எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். பட் அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முழுமையாக பார்க்காதனால வரக்கூடிய அந்த சந்தேகம் ரைட்டா. ஸோ நீங்கள் கேட்ட முக்கியமான டவுட்டுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப், அந்த ரீடர், ப்ராசஸ் ரைட்டர், சர்வர், ஜெராக்ஸ் ஆர்பிட்டர் மற்றும் டிரைவர். ஸோ இவங்களுக்கு தான் இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், சானிடரி ஒர்க்கர், கிளீனிங் ஒர்க்கர் அதுக்கு இன்னும் கொடுக்கல ரைட்டா. ஸோ அந்த வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ மெயினாக எல்லாருக்கும் என்ன டவுட் அப்படின்னா, சார் எக்ஸாம் எழுதுன எல்லாருமே இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா, அல்லது இந்த குவாலிஃபைங் மார்க், மினிமம் குவாலிஃபைங் மார்க்ன்றாங்க, அவங்க மட்டும் அப்ளை பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இவங்களே அதுதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, த கேண்டிடேட் ஹூ செக்யூர்டு மினிமம் குவாலிஃபைங் மார்க் இந்த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தட் இஸ் பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி அப்படின்னு போட்டு அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க மட்டும் தான் ஷுட் அப்லோடட் அப்படின்னு போல்டு பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸாம் எழுதுன எல்லாருமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க, நமக்கு மார்க் கொடுத்துட்டாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில் நம்ம பார்ட் ஏ பார்ட் பியில் மினிமம் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நான் அந்த வீடியோவிலும் சொல்லியிருந்தேன். மீண்டும் ஒரு டைம் நான் சொல்கிறேன், மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ன்றது டோட்டல் மார்க்கை வச்சு நீங்கள் பார்க்காதீங்க. தமிழுக்கு ஜிக்கும் தனித்தனியாக பாருங்கள் ரைட்டா. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50க்கு 20 எடுத்துருக்கணும். 20 ப்ளஸ் இருக்கலாம். 20க்கு உள்ள 19 எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபெயிலு. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் குறைந்தபட்ச தகுதி அந்த எலிஜிபிலிட்டிக்கே வராத போது நீங்கள் கட் ஆஃப் உள்ளவே வர மாட்டீங்க ரைட்டா. நீங்கள் பண்ண வேண்டாம். இன்னொன்று ஜிகேக்கு நமக்கு 120 கொஸ்டின் கொடுத்தாங்க. அது ஒரு கொஸ்டின் 1 மார்க்கு. அதில் மினிமம் 48 மார்க் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 48 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் விவரமாக எப்படி டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, சார் இதெல்லாம் கட் ஆஃபுக்குள்ளே வராது, இதெல்லாம் செலெக்ஷனே ஆக மாட்டாங்க, நான்லாம் அப்லோட் பண்ணுமா சார் அப்படின்றீங்க. அப்படி நினைக்க வேண்டாம். குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் பெற்றிருந்தாலே நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். நீங்கள் கட் ஆஃப் உள்ள வரீங்க, நீங்கள் செலெக்ஷன் ஆகுறீங்க ஆகலை, அது வேறு மேட்ரு ரைட்டா. இப்போதைக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி கண்டிஷனுக்கு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ செலெக்ஷன் ஆகிறமா இல்லைன்றதை செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா. சரி பார்த்துக்கோங்க. டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு 50க்கு 20, ஜிகேயில் 50க்கு 20. ஏன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 100 கொஸ்டின் தான் டெஸ்ட் வச்சாங்க. ஸோ இந்த மினிமம் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சார் இதில் இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுமா சார் கேட்குறீங்க. அப்படி இல்லை, இவங்க எல்லா சர்டிஃபிகேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன சர்டிஃபிகேட்லாம் என்ன இதுக்கெல்லாம் கிளைம் பண்ணிங்களோ, பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணியிருந்தால் பிஎஸ்டிஎம், இல்லைனா இல்லை, நீங்கள் ஆதரவற்ற விதவை கிளைம் பண்ணியிருந்தால் ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் மாற்றுத்திறனாளிகள், நீங்கள் என்ன கிளைம் பண்ணீங்களோ ஸோ அது நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா, எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டா. இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக எப்படி கேள்வி கேட்குறீங்கன்னா, சார் ஏதாவது நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டோம், அதில் ஏதாவது கிளாரிட்டியே இல்லாத மட்டும் அப்லோட் பண்ணுமா, இல்லை மீண்டும் எல்லாமே அப்லோட் பண்ணுமான்னு கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் இதில் இல்லை. ஏன்னா டிரைவருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க, பிடிஎஃப் மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அதுக்கு சைடில் நீ யார் என்னென்ன சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் மெயில் பண்ணுறதில் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது என்னென்ன நம்ம கிளைம் பண்ணமோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே தான் நம்மளை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சப்போஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு சில சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வருமா அப்படின்னா, அதுக்கு நாளை காலை 6 மணிக்கு லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா. லிங்க் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண சொல்கிறாங்களா, இல்லை ஒரு சில சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ண சொல்கிறாங்கன்றதெல்லாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளால் சரியான இன்ஃபர்மேஷன் அதுக்கு கொடுக்க முடியாது. ஓகேங்களா. சரி, இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா, சார் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கலரில் தானே இருக்குது, அது எப்படி சார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறீங்கன்னா, நான் சொல்லலப்பா, இவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட்டை பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் மார்க் ஷீட்டோ இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றி அப்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது விசிபிள் கிளியராகவும் இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலுமே அது தெளிவாகவும் இருக்கணுன்றது சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபோனில் நல்ல கேமரா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோனில் கூட போட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக மாற்றுறதுக்கான டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஆப்லாம் இருக்குது. அது மூலிமா கூட நீங்கள் ரெடி பண்ண முடியும் பிடிஎஃப்.
இல்லைனா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர், இசேவை சம்திங் இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்குனே சில பேர் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்களே ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றிடுவாங்க. அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் கூட மாற்றிக்குவாங்க. அது ஸ்கேன் பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட் கூட ஸ்கேன் பண்ணலாம். அது குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக பண்ணி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணி ஆன்லைனில் மேபி அவங்களே கூட உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா. ஸோ நீங்கள் அப்படி கூட அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி ப்ரௌசிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர் தான் போய் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்க வழக்கமாக, சார் எனக்கு அப்ளை பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்ததே தெரியல, மறந்து போச்சு சார், பாஸ்வேர்டு மறந்து போச்சு சார், எப்படி சார் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இதுக்கான தெளிவான பதில் என்கிட்ட சொல்ல முடியாது. இமெயில் ஐடி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது மறந்து போச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா. ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதுக்கான இமெயில் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டெலாம் கொடுக்குறோங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து டோட்டலாக முடிகிற வரைக்கும் அதை நம்ம ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்பப்போ ரிசல்ட்டை பார்க்குறது, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் அந்த இமெயில் ஐடி, யூசர் ஐடி, ஃபோன் நம்பர் கூட நமக்கு வேணும். சம்டைம் ஓடிபிலாம் அனுப்புவாங்க. அந்த ஃபோன் நம்பர் கூட நம்ம மாற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் மறந்துட்டீங்கன்றதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாஸ்வேர்டு மறந்துட்டால் அதை ரீசெட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. ஸோ இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அந்த மாதிரி இமெயில் ஐடி இருந்தால் கூட நம்ம பாஸ்வேர்டு மறந்தால் ரீசெட் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடியே மறந்து போச்சுன்னா அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட். ஆக்சுவலாக இவங்க ரயில்வே டைமில் கொடுத்துருக்காங்கப்பா. நான் கூட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது மாலை 6 மணி அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காலை 5:59 போட்டிருக்கு. ரைட்டா. காலையினா போடல, ஆனால் அது இப்படி தான் நம்ம ரயில்வே டைமே அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஏஎம் தான், பிஎம் கிடையாது. ரைட்டா. காலை 6 மணின்னு வச்சுக்கோங்களேன். வியாழக்கிழமை காலை 6 மணின்னு இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் பண்ணுறீங்க, இல்லை இசேவை மையத்தில் பண்ணுறீங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் வந்து ஓப்பனில் இருக்காது. ரைட்டா. ஸோ அதனால் வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்று திங்கட்கிழமை பண்ணுங்கள், அல்லது செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள், அல்லது புதன்கிழமை நைட்டுக்குள்ளே பண்ணிவிடுங்க. ரைட்டா. ஸோ இது தேர்ஸ்டேன்றதை மறந்துட்டு வெனஸ்டே அப்படின்னு எடுத்துக்கோங்க. வெனஸ்டே நைட்டு 12 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. நைட்டு 12 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. வியாழக்கிழமைன்றதை மறந்துடுங்க. அது வந்து வியாழக்கிழமைனா பண்ண முடியாது. ஏன்னா வியாழக்கிழமைன்றது நைட்டு 12 மணிக்கு அப்புறம் பிறந்துடும். ரைட்டா. அப்போ நைட்டு 12 வந்து விடிகால 6 மணின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த டயத்தில் வந்து ஏதாவது நீங்கள் வெளியில் போய் இசேவை மையம் அல்ல ப்ரௌசிங் சென்டர் சம்திங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அந்த கடை திறந்துருக்காது. மேக்ஸிமம் நம்ம ஊருங்களில் ஒரு காலையில் 9 மணி 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக வியாழக்கிழமை அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் செல்ஃபாக ஃபோனில் பண்ணுறவங்க மேபி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இருந்தாலும் கடைசி நாள் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்கன்னா ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வியாழக்கிழமை கடைசி தேதின்றதை மறந்துடுங்க. அதாவது இந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி அப்படின்றத மறந்துட்டு 5/2/25 புதன்கிழமை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்த அனைவருமே சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த சந்தேகத்தை தான் நீங்கள் திரும்ப கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். வியாழக்கிழமை காலையில் அப்போ அது மாலை இல்லையா. ஸோ அதனால் வந்து நீங்கள் புதன்கிழமைக்குள்ளே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க அப்படின்னு மற்ற நண்பர்களுக்கும் வந்து இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தான் சில பேர் இது காலையா மாலையா அப்படின்ற சில டவுட்டில் இருந்திருப்பீங்க. ரைட்டா. ஸோ அதனால் இது விடியகாலம் அப்படின்றதுனால கண்டிப்பாக புதன்கிழமை நைட்டே பண்ணுறது தான் சரி. வியாழக்கிழமைன்றதை மறந்துடுங்க. ஏன்னா வந்து டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ண சொன்னாங்களா, அப்போ வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க 72 ஹவர்ஸுக்குள்ளே மெயில் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் இதில் வித்தின் 72 ஹவர்ஸுக்குள்ளே அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லலை. வித்தின் 3 டேஸுக்குள்ளே வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ இது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு கரெக்டாக நம்ம புரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த 72 ஹவர்ஸு வித்தின் 3 டேஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணதுனால இது காலையா மாலையான்ற ஒரு டவுட் வந்திருக்கும். பட் ஆனால் இது வந்து காலை அப்படின்றதுனால புதன்கிழமை நைட்டுக்குள்ளவே சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சந்தேகத்தை தான் திருப்பி கேட்டிருந்தீங்க. அப்புறம் இன்னொரு பிஎஸ்டிஎம். ஆமாம், பிஎஸ்டிஎம் வந்து ஆன்லைனில் வாங்கலை சார், நான் வந்து ஸ்கூலில் டைரெக்டாக போய் வாங்கியிருந்தேன். அது வந்து அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிங்க. பண்ணலாம். ரைட்டா. இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் இருந்தால் வந்து ஓகே தான். அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. இந்த போஸ்ட்லாம் 10ஆம் வகுப்பு தானே. அப்போ 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா நீங்கள் டைரெக்டாக ஸ்கூல் வாங்கின பிஎஸ்டிஎம் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி இந்த பிடிஎஃப் சைஸில் மாற்றிக்கோங்க. சில பேர் லிங்க் கொடுங்க சார், லிங்க் ஓப்பன் அவ்வளோ சார் அப்படின்றாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு தான் லிங்க் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா. ஸோ இப்போ வந்து லிங்க் கொடுங்கன்னா என்னால் லிங்க் கொடுக்க முடியாது. வெப்சைட்டுக்கான அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டுக்கான லிங்க் தான் கொடுக்க முடியும். பட் அதை வந்து லாகின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்மக்கிட்ட இல்லை.
அது மட்டும் இல்லாமல் அப்படியே நீங்கள் இப்போ ட்ரை பண்ணாலுமே வேறு ஏதாவது நீங்கள் அந்த அப்ளை பண்ணோம்ல அந்த மாதிரி லிங்க்கில் போய் அப்ளை பண்ணாலுமே மேபி அது ஓப்பன் ஆகாமல் எக்ஸ்பைர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள், லிங்க் அவங்களே கொடுப்பாங்க. நாளைக்கு காலை 6 மணினா 6 மணியோ 7 மணிக்கோ வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்தாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தது குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம குரூப் 4க்கு ஆஸ் பர் நியூ சிலபஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோவும் கொடுக்குறோம். நியூ சிலபஸ் படி தமிழ், ஜிகே, மேக்ஸுக்கும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கு தேவையான நியூ சிலபஸ்க்கான தமிழ் நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தமிழுக்கும் உங்களுக்கு நோட்ஸு, ஜிகேக்கும் நோட்ஸு, மேக்ஸுக்கும் நோட்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதலாம். ஸோ ஒரு பக்காவான ஒரு ஸ்டடி பிளானோட நியூ சிலபஸ் படி ஒரு 100 days ஸ்டடி பிளான் போட்டு வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்காக நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக 100 days ஸ்டடி பிளானில் நியூ சிலபஸ் படி வந்து டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் 4 இருக்கு அப்படின்னா கட்டாயம் நம்ம இந்த வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் படி தமிழுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க, ஜிகேக்கும் மெட்டீரியல் கொடுப்பாங்க, மேக்ஸுக்கும் வந்து மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஸோ மெட்டீரியல் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸும் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் முதல் முறையாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கொஸ்டின் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 37 தேர்வுகள் கொடுக்குறாங்க. இந்த 37 தேர்வுகளில் டாபிக் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் மற்றும் வந்து 5 முழு மாதிரி தேர்வு டிஎன்பிஎஸ்சி தரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1700 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி டிஸ்கவுண்டோட வந்து 850 ரூபாயில் வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 50% தள்ளுபடியோட ஸோ நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் கிளாஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி இந்த 2025 குரூப் 4 வெற்றி பெற்று நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.